வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஹோலி பண்டிகையை ஒட்டி அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர்கள் தெரிவித்தனர். கூட்டுப் பயிற்சிக்காக கடலோர காவல் படையின் ரோந்து கப்பலான சாக்ஷம் 3 நாள் பயணமாக செசல்ஸில் உள்ள விக்டோரியா துறைமுகம் சென்றடைந்தது. தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் உகந்ததாக இல்லை என்பதாலேயே தமிழக அரசு அதனை எதிர்ப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் திமுக சார்பில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பருவத் தேர்வு முறைகள் ஆகியவை தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பைக் பந்தய வீரர் ரெகான் கான் ரஷீதுக்கு தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை மூலம் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நாளை வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி தொடங்குகிறது. நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். நாளை மறுநாள் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். ஜார்க்கண்டில் வெப்ப அலை அல்லது புயலால் பாதிக்கப்படுவோருக்கு நிதி உதவி வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு பிரசாத், போலந்தின் சைமன் வாக்கோ இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2 என்ற செட் கணக்கில் நார்வேயின் விக்டர் லூகாஸ் இணையை வென்றது. இத்துடன் எமது செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.